விஜய் தளபதி அப்படின்னு ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆரம்பிக்குது. எல்லாரும் विजय थलापति का लड़कियों के लिए அவனுங்க பாத்தீங்கன்னா என்னமோ விஜய்க்கு பக்கத்துல நின்று நியூஸை கனெக்ட் பண்ண மாதிரியே பேசுறது. பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கிரேஸ் ஃபார்மேட் அதே மாதிரி இங்க ப்ரொபகண்டாவோட இங்க செய்யறாங்களா, அதை பத்தி பேசினாலே வியூஸ் போகும் அப்படின்ற மாதிரியான பயங்கரமான அல்காரிதம் ஃபார்ம் ஆயிருக்கு. வடமாநில இன்ஃப்ளூயன்சர்கள் இப்ப ரீசெண்டா முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி தப்பான போலியான பல செய்திகள்ல ஊடகங்கள்ல பரப்பிட்டு வர்றாங்க. இந்த செய்திகள் எதுவுமே தமிழ்நாட்டுல நடக்கிறது கிடையாது. இதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வட இந்திய இன்ஃப்ளூயன்சர்கள் பயங்கரமா இறங்கி செய்யறாங்கன்னே சொல்ல முடியும். சும்மா அடிச்சு நவுத்துறாங்க. விஜய் தளபதி அப்படின்னு ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆரம்பிக்குது. எல்லாரும், அதாவது எல்லாரும் சொல்ற மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட செக்டார்ல ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணி பண்ற மாதிரியே தெரியுது. அவர் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் செய்யக்கூடியவங்கள உடனடியாக தூக்கு, கொலை, சுட்டு கொல்றது, என்கவுண்டர் இந்த மாதிரி செய்கிறாரு. அதே போல் ஒரு பேனர் கிழிஞ்சு விழுகுது, உடனே அந்த நகரில் ஃபுல்லாக அகற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கான செய்திகள் எல்லாமே முதலமைச்சர் விஜய் அவர்களை மையப்படுத்தி பயங்கரமான ஒரு ப்ரொபகண்டா செய்கிறாங்க. இதை யார் பண்ண வைக்கிறாங்க, எதற்காக பண்றாங்கிறதும் தெரியல. பட் ஆனால் ஓரளவுக்கு யூகிச்ச வரைக்கும் இந்த இன்ஃப்ளூயன்சர்கள் தனக்கு வியூஸ் கிடைக்கணும், தனக்கு பார்த்தீங்கன்னா பிரபலம் கிடைக்கணும் அப்படின்றதற்காக ட்ரெண்டான விஷயத்த கையில் எடுத்து பேசுறது, இந்த மாதிரி விஷயம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்திய அளவில் பார்க்குறப்ப முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் கிரேஸ் அதிகமாக இருக்குது. அவர் சம்மந்தமாக பேசுகிறப்ப வியூஸ் நல்லா போகுது அப்படின்ற ஒரு மெயின் காரணத்தை கையில் எடுத்து பண்ணுறாங்களா, இல்ல அப்படி பண்ணணும்னா அவர் செய்யற விஷயங்களையே நல்லபடியா எடுத்து சொன்னாலே போதும். நடக்காதது கொஞ்சம் பாத்தீங்கன்னா புதுசா வித்தியாசமானது, பொய்யானது, இதை சொல்லும் போது தானே மக்கள் நல்லா பாக்குறாங்க. ஆமா, கோயில்கள்ல இருக்கக்கூடிய உண்டியல்கள் எல்லாம் எடுத்துட்டு இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ல இங்கதான் வைக்க போறாங்க. இதை பாத்தீங்கன்னா ஆடு மாடு பலியிடுவதுக்கு பாத்தீங்கன்னா தடகோரி வழக்கு போட்டிருக்காரு, அப்புறம் வாபஸ் வாங்கி வழக்கு போட்டிருக்காருன்னு அப்படின்னு விஜய் செய்யாத விஷயத்த அவனுங்க பாத்தீங்கன்னா என்னமோ விஜய்க்கு பக்கத்துல நின்று நியூஸ் கனெக்ட் பண்ண மாதிரியே பேசுறது. தனியார் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்களே, தனியார் ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் ஆகி அங்கேயே ட்ரீட்மெண்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னா முழு செலவையுமே கவர்மெண்ட் அடிச்சு விடு, காசா பணமா, நீ பாட்டும் பேசு, நான் பாட்டும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா அவங்களுடைய டார்கெட் வியூஸா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அது போக சில நேரங்கள்ல இது பெய்டு ப்ரொமோஷனா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இருக்கிறதா நிறைய தகவல்கள் நம்மளுக்கு வெளிவருது. இப்போ இந்த விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கிரேஸ் ஃபார்மேட் அதே மாதிரி இங்கே ப்ரொபகண்டாவோட இங்கே செய்கிறாங்களா, திட்டமிட்டு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபகண்டா ஃபேமஸ் ஆக்கணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் யோசிக்க வைக்கிது. இல்லை, இது இப்போ செய்யறதுக்கு என்ன ரீசன், யார் செய்ய வாய்ப்பு இருக்கு? இப்போங்க அப்டேட்டிங் பயங்கரமா ஆயிடுச்சு. உடனே நடக்கணும், உடனே வியூஸ் வரணும். இன்னைக்கு இந்த ரீல்ஸ் தானே தீர்மானிக்குது. வியாபாரத்துல இருந்து எல்லாமே ஒரு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை தீர்மானிக்கிற வரைக்கும் இன்னைக்கு ரீல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவு வேலை செய்யுது. இப்ப இருக்கிற அப்டேட் இது. ஸோ இதுல கையை நம்ம எடுத்து பிரபலமாய்க்கணும், தனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ற மாதிரியாக இன்ஃப்ளூயன்சர்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையாவது கொஞ்சம் பரவாயில்ல, அதிகபட்சம் ஓப்பனிங்கில் உச்ச நாதியில் கட்டுவாங்க, திண்டுக்கல் மக்களே, திருச்சி மக்களே, மதுரை மக்களேன்னு சொல்லிட்டு இப்படி கத்தி ஹூக் வைக்கிறது, தூக்கி போட்டு உடைக்கிறது, இது ஆடி நம்ம அடி பேசியிருக்கோம். அது ஓரளவு பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. நான் வட இந்தியா கம்பேர் பண்ணும்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ரீசெண்டாக கழுத்தை அறுபட்ட மாதிரி, ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஏதோ ஒரு இந்த மிஷின் ஒன்று இருக்குது, அதை மேலே வச்சுக்கிறான், அது சுத்துது, மக்கள் மில்லியன்ஸ் கணக்கில் பார்க்குறாங்க. இல்லை, இதுல நிறைய ஏஐ வீடியோக்களும் வெளிவருது. எது ஏஐன்னு கூட தெரியல. கிறுக்குத்தனமா பண்றதுல முதலிடம் வட இந்தியன்னு சொல்லலாம். அந்த இன்ஃப்ளூயன்சர்கள் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கிடையாது. இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் கூட சில வீடியோக்கள் பார்த்துட்டு இது ஏஐ போலப்பா, இப்படியா நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வட மாநிலத்தவர்களுக்கு இன்னும் இது ஏஐன்னு கூட தெரியல. அவர்களுக்கு டார்கெட் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் நம்புறாங்க பார்த்தீங்களா மக்கள், அது ஒரு மெயினான டார்கெட் வட இந்தியர்களுக்கு. அவங்க அந்த எளிதில் பார்த்தீங்கன்னா அவங்கள ஏமாற்றி வியூஸை கொடுக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய க்ரௌடு ஜாஸ்தி இல்லை, ஹிந்தி பேசுங்களுடைய எண்ணிக்கை அதிகம் தானே.
இவங்க அதனால என்ன பண்றாங்கன்னா அதை டார்கெட் பண்ணி இவங்களுடைய வியூஸுக்காக இவங்களுடைய பிரபலத்துக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு போலி செய்திகளை பரப்புறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல தடுக்கப்படணும். இல்ல இது வியூஸ்க்காக தொடங்கப்பட்டதா இல்ல யாரும் இன்னும் விஜயை இன்னும் பிரபலப்படுத்துறதுக்காண்டி இதை செய்ய சொன்ன வேலையா இருக்கும்? முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கிரேஸ் கிடைச்சிருக்குது விஜய்க்கு. இதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லா இடங்கள்லையும் விஜய் 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 விஜயினுடைய அந்த அல்காரிதம் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிகரிச்சிருக்கு. அதை பற்றி பேசினாலே வியூஸ் போகும் அப்படின்ற மாதிரியான பயங்கரமான அல்காரிதம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றது நாளடைவில் ஸ்டாப் ஆகணும். எங்கேயுமே ஸ்டாப் இல்லை பாருங்களேன், ஒரு கேப்பே இல்லை. டெய்லியும் பார்த்தீங்கன்னா விஜய் சம்பந்தமான செய்திகள் வந்து அப்படி அடுத்தடுத்துன்னு ஓடிட்டு இருக்கு. இல்ல இவ்வளவு நடந்தும் நம்ம தமிழ்நாட்டுல சிஎம் விஜய் பற்றின வீடியோக்கெல்லாம் வந்து இந்த அளவு வர்றது இல்ல. அதாவது சொல்ல போனா தமிழ்நாடை விட வட இந்தியாவுல வந்து அதிகம் பாக்குறாங்க விஜயை பத்தி பேசுறத அதிகம் பாக்குறாங்க. அந்த அளவு அட்டென்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம நடக்கிறத தான் எடுத்து சொல்றாங்க, வேணா கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, மற்றபடி இல்லாத விஷயங்களை சொல்றது கிடையாது. இன்னும் போக போக தான் தெரியும் இது வந்து ஒரு அஜந்தாவோட கிரியேட் பண்றாங்களா. பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய இமாம்கள் அவங்களோட சம்பளத்தை கவர்மெண்டே தரப்போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு. இதெல்லாம் சிஎம் விஜய் அவர்களே தரப்போறாங்க, தமிழ்நாடு அரசு தரப்போகுது அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு. வட இந்தியர்கள் பரப்புறது தான். ஆமா ஆமா. வேற அது மட்டும் இல்லாம இங்க கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் வாங்குறாங்கல்ல சேலரி, அதே சேலரிய பிரைவேட் டீச்சர்ஸ்க்கு தரப்போறாங்களாம். எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்தா என்ன ஆகுறது? இதை சொல்லும் போது அதிர்ச்சியா இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் அவர்களுக்கு தேவைப்படுது. உடனே அவங்களுக்கு வியூஸ் வந்து ட்ரெண்டிங், அதுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்ற ஒரு டார்கெட்ல தான் பண்றாங்க. விஜய் தளபதி அப்படின்னு சொல்லி எதை சொன்னாலும் மக்கள் பார்க்குவாங்கன்ற அந்த ஒரு போலியான ஒரு ட்ரெண்டிங்காக தான் இது வந்து கிரியேட் பண்ணப்படுது. முதல்வர் விஜய் வந்து அதுக்கு அடுத்து பிரதமர் விஜய்க்காக ஒரு முன்னேற்ற திட்டமா வந்து இருக்குமோ அப்படின்ற சில சந்தேகமும் வந்து வருது. சிஎம் விஜய் அவர்களை வந்து ஒரு நடிகரா எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா இப்படி ஒரு போலியான செய்தி மூலியமா அவர் இன்னும் பிரபலம் அடையணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது இல்லையா? கிடையாது தான். பட் இருந்தாலுமே இது வந்து ஒரு போலி ப்ரொபகண்டா ஒன்று கிரியேட் ஆகுதோ அப்படின்ற சந்தேகம் இருக்குது. பிரதமர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய இடங்கள்ல வந்து பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் நம்ம வந்து தமிழ்நாட்டையே நம்ம வந்து தாண்டல. ரீச் இருக்கு, இது ஒரு 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 ஐடியாலஜி, அது போகட்டும். பட் அதே வேளைகளை கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியா முழுசும் விரிவடையவே கிடையாது. இது வந்து ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இதே மாதிரியான ஒரு ப்ரொபகண்டாக்குள்ள கொண்டு வரப்பட்டாங்க. பின்னால் அது அப்படியே கலைஞ்சு போயிருச்சு. இது எதை நோக்கி போகுது அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் எதுவாக இருந்தாலும் இது சமூகத்துக்கு சரியா அப்படின்னு பார்க்குறப்ப சுத்தமாக சரி கிடையாதுங்க. நீங்கள் உண்மையை சொல்லி நீங்கள் என்னதான் வந்து சொல்லுங்கள், அதை பற்றி பார்த்தீங்கன்னா அது எந்த விதத்தில் வேணாலும் சொல்லலாம். ஆனால் பொய்யை உங்களுக்கு ரீச் கிடைக்கிது, ஒரு ட்ரெண்டிங் கிடைக்கிது, கணக்குல வியூஸ் போகுது அப்படிங்கும் பார்க்கும்போது இங்க தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, ஒர்க் பண்றாங்க. ஆமா, அப்ப அவங்க எல்லாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து அவங்க கணக்குல இருக்காங்க. ஆமா, மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸோட வீடியோ பார்க்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு வீடியோஸ் வருது, அந்த வீடியோவை கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, அப்புறம் அது வந்து ப்ரொமோட் செய்யப்படுது, திருப்பி கொஞ்சம் பேர் பார்க்க, அடுத்து ப்ரொமோட் செய்யப்படுது. ஆட்டோமேட்டிக் அல்காரிதம் நான் சொல்கிறேன். நான் அவங்க எத்தனை பேருக்கு இப்போ 100 பேருக்கு வந்து அந்த வீடியோ போகுது அப்படின்னா அதில் ஒரு 75% 80% பேர் பார்த்துட்டாங்கன்னா அது திருப்பி அப்படியே டபுள் த அமௌண்ட் வந்து ப்ரொமோட் ஆகும். இது நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். இதோட அல்காரிதம் செட்டப் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் டபுள் த அமௌண்ட்டு, அதுதான் ட்ரெண்டிங் ஆகுறது. இப்போ அதிக எண்ணிக்கையில் ஒரு போலி செய்தியை பரப்புறப்ப விரும்பி தான் மக்கள் பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், தமிழ்நாட்டுல உண்மையிலே இதுதான் நடக்குதுங்கிறது கூட தெரியாது, நம்பலாம். இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணமா வேணா இங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் இருக்கலாம். வட இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து செய்திகளை பார்க்கும் பொழுது நம்ம இங்க வாழ்ற தமிழ்நாடு இதை பத்தி செய்தி வந்து வட இந்தியாவில் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறப்ப அவங்க அதை ட்ரெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கே தெரியாம நான் சொல்ல வரேன். அது இது எப்படியோங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங்கை மையப்படுத்தி தான் இந்த கணக்கீடு வந்து போகிற மாதிரியான ஒரு தெரிவுகள் தான் நம்ம பார்க்குற வரைக்குமே தெரியுது. அந்த அட்டென்ஷன் இந்த மாதிரி வந்து அவங்க செய்கிறது. இதை ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை இன்ஃப்ளூயன்சர்கள்லாம் வந்து கையில் எடுத்து நிறைய போலி செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது நல்லதான்னு பார்க்குறப்ப
சுத்தமாக நல்லது கிடையாதுங்க. இது தவறுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இதை அரசாங்கம் கையில் எடுத்து இந்த மாதிரியான போலி செய்தி பரவுறதை வந்து தடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு சரியான முடிவாக இருக்குன்றது தான் நம்ம சொல்ல முடியும்.